சுகர்னால ஒரு வருஷமா கண் பாதிப்பு. இப்போ ஆண்டவர் தைலம் விடுறாங்க. விட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அவர்கிட்ட நம்ம கண் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா தகவலையும் பார்த்தீங்கன்னாக்க அவர்கிட்ட கேட்க போகிறோம். கண்ணுக்கு மருந்து விட்டு ½ அன் ஹவர் ஆச்சு. இப்போ கண் கழுவுறாங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல பார்வை கிளியராக தெரியுது. முன்னால் கொஞ்சம் தூரத்துலேருந்து யார் வர்றானே தெரியாது. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு கண்ணில் வந்து சுத்தமாக பார்வையே கிடையாது. அதில் வந்து ஒரு நிழல் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கண்ணுலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் பார்வை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கண் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, பிபி, சுகர், ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, ஹார்ட் பிளாக்கு, கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, குழந்தையின்மை பிரச்சனை, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் தான் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த இடத்துல சிறப்பான சித்த மருத்துவ முறையில் சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்குற சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா முறைப்படி படித்த பட்டதாரி மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். ஆண்டினேயருக்கு ஒரு வருஷமா கண் குறைபாடு. இப்போ கண்ணுக்கு எப்படி மருந்து விடுறது, அதுக்கப்புறம் கண் கழுவு முறைனா என்ன அப்படின்ற எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இவருக்கு கண்ணுக்கு மருந்து விடுறதையும் கண் கழுவுறதையும் இந்த வீடியோவில் பாருங்க. சுகர்னால ஒரு வருஷமா கண் பாதிப்பு. இப்போ ஆண்டவர் தைலம் விடுறாங்க. விட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அவர்கிட்ட நம்ம கண் எப்படி இருக்கு, கண் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, சுகர்னால என்ன பாதிப்பு இருந்தது அப்படின்ற எல்லா தகவலையும் பார்த்தீங்கன்னாக்க அவர்கிட்ட கேட்க போகிறோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வர்ம புள்ளிகளெல்லாம் இயக்கணும். வர்ம புள்ளி இயக்கி இந்த கண் மருந்தை விட்டு நல்லா ரிலாக்ஸாக ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ணை கழுவிட்டு அப்புறமா விஷுவலாக அப்படியே இயற்கையை அழகாக பார்க்கணும். இதில் வெறுங்கண்ணால் சூரியனை பார்க்குறது, பச்சை தண்ணியில் கண் கழுவுறது, கண் கழுவும் அந்த சின்ன பிளாஸ்டிக் கப்பில் கண் கழுவுறது, அதமா கண்ணுக்கு தேவையான உணவுகளை அதிகமாக எடுக்கிறது, இது போல் உள்ள உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றும் போது சீக்கிரமாக நமக்கு கண் பார்வை தெளிவடையும். கண் பிரச்சனை வருவதற்கான காரணம் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காலை மாலை மசாஜ் பண்ணும். அதாவது சூரியன் உதிச்ச பின்னாடி காலையில் ஒரு முறையும் ஒவ்வொரு சொட்டு அதாவது ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு சொட்டு மருந்து விடணும். சூரியன் மறைறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு சொட்டு மருந்து விடணும். இப்படி ஒரு நாளைக்கு 2 முறை விட்டு இது மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் கண்ணை கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டாவே போதுமானது. இப்போ ½ அன் ஹவர் கழிச்சு இவர் எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா இவர் கண்ணுக்கு மருந்து விட்டு ½ அன் ஹவர் ஆச்சு. இப்போ கண் கழுவுறாங்க. இது மாதிரி தான் கண் கழுவிட்டு தான் நம்ம விஷுவலாக பார்க்கணும். மருந்து கண்ணுக்கு விட்டு அப்படியே இருக்க வேண்டாம். ஒரு ½ அன் ஹவர், அதிகபட்சம் 1 ஹவருக்குள்ளே நம்ம கண்ணை கழுவிட்டு திரும்பி தொடச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை இது மாதிரி செய்யணும். கண் கழுவு முறையே ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 முறை கூட செய்யலாம். நண்பர்களே, கண்ணுக்கு மருந்து விடுறது, கண்ணு கழுவுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களுடைய பேரு? என்னுடைய பேர் ஆண்டனி. கம்பீரமா இருக்கீங்க. ஐயா எங்கேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். சரிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தது? எனக்கு ஒரு பக்கம் கண் பார்வை கம்மியாக இருந்துச்சு. சரியானபடி பார்வை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கண்ணிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. அப்புறம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் மதுரையில் இருந்தபோது அங்கே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் இப்போ தான் போய் பார்த்தேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு அங்கே சரியானபடியான ஒரு தீர்வு கிடைக்கல. அதே மாதிரி அதனுடைய பிரான்ச்சு கோயம்புத்தூரில் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தேன். அங்கேயும் இதே மாதிரியான ஒரு மருத்துவ முறையிலேருந்து எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இன்னொரு வேறொரு மருத்துவமனைக்கும் போனேன். அங்கேயும் சரியானபடியான ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கல. இது எல்லாமே முடிஞ்சு இருக்கும்போது தான் இதே மாதிரி ஒரு ரீல்ஸ் மாதிரி எல்லாம் இதில் வந்தபோது, டிவியில் வந்தபோது, இந்த செல்ஃபோனில் வந்தபோது பார்த்தேன். அதில் வந்து கேரளாவில் தொடுபுழாவில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள போய் செக் பண்ண போகும்போது அவங்க சொன்னாங்க, உடல் சூட்டுனால் இப்படி கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை எனக்கு வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியல. அதனால் நான் ரொம்ப நொடிஞ்சு போய் தான் உட்காந்துருந்தேன். என்ன செய்கிறது, நான் காரும் ஓட்டுவேன், வண்டியும் ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக தான் இருந்தேன். அப்புறம் அப்படி இருக்கும்போது தான் இந்த செல்ஃபோனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அப்போ நான் இங்கே வரலாங்கிற முடிவு எடுத்தேன். அப்படி வந்தேன். நான் தனியாக தான் வந்தேன். அதை விட அதிகமாக இப்போ எனக்கு வந்து என்னுடைய இதில் பார்க்கும்போது முதல்ல மருந்து விட்ட உடனேயே
ஃபர்ஸ்ட் டைம் மருந்து விட்டு அந்த கண்ணனுடைய நுணுக்கமான பாகங்களை அப்படியே மசாஜ் பண்ணி பார்த்த உடனேயே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு, பார்வைக்கு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மருந்து வச்சு கண்ணை மூடி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கண்களை மறுபடியும் ஒரு மருந்து போட்டு இப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல பார்வை கிளியராக தெரியுது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காரியத்துக்குள்ள. சரிங்கய்யா, இப்போ உங்களுக்கு கிட்ட இருக்க தெரியலீங்களா, தூரமா இருக்க தெரியலீங்களா? எனக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி முதல்ல இருந்த மாதிரி இல்லை, அதுல ஒரு 75% எனக்கு வந்து ஓகே, நல்ல ஒரு இதுல மாற்றம் தெரியுது. முன்னால கொஞ்சம் தூரத்துல இருந்து யார் வர்றானே தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு கண்ணுல வந்து சுத்தமா பார்வையே கிடையாது, அதுல வந்து ஒரு நிழல் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கண்ணுலயும் வந்து எனக்கு கொஞ்சம் பார்வை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பருங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கண், அதாவது சுகர்னால் ஏற்பட்ட கண் பாதிப்பினால இப்போ இங்கே வந்திருக்கீங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றீங்க. ஆமாம். டாக்டர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஊழியர்களும் அப்படிதான். ஊழியர்களும் அவங்களுடைய பொறுப்புகளை ரொம்ப தீர்க்கமாக அந்தந்த இடத்துல அந்தந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஊழியம்னு தான் சொல்லலாம். அப்படியான ஒரு ஊழியம் தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. அசட்டுத்தனமாலாம் இருக்கலை, அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இது இப்போ பாருங்கள், காலையில் வந்தேன், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் அதை கிளம்ப போகிறேன். அப்போ அவ்வளோ வேகமான காரியங்களை இங்கே ரொம்ப ஈடுபாட்டோடு நமக்கு அவங்களுக்கு செய்கிற மாதிரியே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நன்றிங்கய்யா. நேர்களே, இவருக்கு மருந்து விட்ட உடனே இவர் 75% நல்லா ரிகவரி ஆகின்றாரு. ஒரு சிலருக்கு பார்த்தா மருந்து விட்ட உடனே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு மருந்து விட்டாலையும் உள்ளுக்குள்ள மருந்துகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி உடல்வாக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மண்டலங்களும் ஆகலாம், இல்லை ஒரு சில மாதங்களாம் ஆகலாம், இல்லை ஒரு வாரங்களாம் ஆகலாம், இல்லை ஒரு சில நாட்களாம் ஆகலாம். அது உடல்வாக பொறுத்தது. அதனால டாக்டர் கொடுக்குற மருந்துகளையும் அவருடைய ஆலோசனையும் கடைபிடிச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. தேங்க்யூ.